இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கும் ப்ரெட்டும் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்போட மூடி எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி வச்சு ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 3 எக் எடுத்துகிட்டு அதை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுக்கிறேன் ஆயிலில். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின அப்புறமா இது கூட நம்ம ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட் எடுத்துகிட்டு அதை துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வதங்க தேவையில்லை, பாதி அளவு வதங்கினா போதுமானது. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பிரெட்டுக்கான மசாலா ரெடி ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் வச்சுக்கலாம். அந்த நடுவில் இருக்க அந்த ஹோலில் நம்ம எக் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அந்த நடுவில் இருக்க ரவுண்ட் சர்க்கிளில் நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசால் இதில் வச்சுக்கலாம். மசாலா நம்ம நிறையா வச்சாதான் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கொஞ்சமாக முட்டை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணும்போது எடுத்து வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ப்ரெட்டையும் இது மேலே வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கணும். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்ச ப்ரெட்டு மேலே இருக்கும். நம்ம 2 சைடும் கொஞ்சம் குக் பண்ண அப்புறமா அதை நம்ம நல்லா அமுத்தி விட்டோம் அப்படின்னா அது உள்ளே போயிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும் மேலே. இப்போது நம்மளோட ப்ரெட் ரெடி ஆகிருச்சு. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த எக்லாம் நல்லா குக் ஆகி அந்த ஆனியன் நம்ம போட்ட கேரட்லாம் நல்லா தனியாக தெரியுது.